எங்க வீட்டு சண்டே ஸ்பெஷல். என்னடா கழனி தண்ணியை காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களாங்க? நாட்டுக்கோழியை கழுவுறதுக்காண்டி அந்த கழனி தண்ணியை ஊற்றி வச்சுருந்தேன். இந்த நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு இதில் லெக் பீஸையும் கொஞ்சம் பீஸையும் எடுத்து 65க்கு ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு குக்கர் எடுத்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சைடில் சின்ன வெங்காயத்தை நச்சுட்டு போடலான்னு சொல்லி மிக்சியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி போட்டு நச்சு எடுத்து போட்டு வதக்கிடுங்கங்க. ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கூடவே வெங்காயத்தை போட்டு நான் நச்சு எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளேயும் புதினா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிடுங்க. நான் நாட்டுக்கோழி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக அது 65காண்டி அந்த தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நான் அதுக்குள்ளேயும் 65க்கு பார்த்திங்கன்னா 65 மசாலாவும், தயிர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேங்க. சூப்பராக வந்துச்சுங்க. சைடில் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த 65. நீங்களும் உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி 65 பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் கழனி தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். கழனி தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு கெட்டியாயிரும். குக்கரை மூடி 5 விசில் விட்டுருங்கங்க. குழம்பு தயாருங்க. இறக்கும் போது மல்லி இலை தூவிடுங்க. 65யும் தயார். என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.